நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டுல சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. எதையும் உற்சாகத்தோடு செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரகங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்க போவதால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் எல்லாமே சேரும். உறவினர்கள் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் மாறலாம். பண வரவு உங்களுக்கு திருப்தி தரும். இந்த மாதம் 7.5 சனியின் ஆதிக்கம் ஆரம்பம் ஆக போவதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. இயல்பான வாழ்க்கையில சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சமாளித்துடுவீங்க. மகர ராசியில சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. இந்த சனிப்பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனியா வருது. இதுல முதல் சுற்று 3வது சுற்றா இருந்தீங்க அப்படின்னா யோசித்து செயல்படணும். 2வது சுற்றா இருந்தா கவலைப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் முதல் 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது விரய சனி. அதனால விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை சுப விரயங்களா மாத்திக்குங்க. வீடு கட்டுவது, கட்டிக்க வீட்டை பழுது பார்க்கறது, பெண் பிள்ளைகளோட திருமணத்தை முன்னிட்டு சிறுவரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பொருளாதார ரீதியா கவனத்தை செலுத்தலாம். பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத விதத்துல இடமாற்றம்லாம் சேரும். மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. இதுவரைக்கும் ஆயுள் ஸ்தானத்துல இருந்துட்டு வந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. அதனால ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சூழ்நிலை எல்லாம் வரும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. ஆன்மீக பணிகள் எல்லாம் நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ரொம்ப கவனத்தோடு இருப்பீங்க. வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. வாகனங்கள்லாம் அடிக்கடி பழுதாகி உங்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்கும். இனி புதிய வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் தனவாக்கு ஸ்தானாதிபதியாகவும் வாக்கியஸ்தானாதிபதியும் இருந்த செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி தொழில்ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதனால காரிய தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் பொழுதும் இயந்திரங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியில் மாற்று இனத்தவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக செய்து கொள்ளுவீங்க. அண்ணன் தம்பிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீங்க. உங்கள் ராசிக்கு சுகம் மற்றும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்கர நிலையில இந்த மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. வக்கரம் முடிஞ்சு 22ஆம் தேதி தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. அதனால் எதையும் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதில் ஈடுபடுங்க. செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகு
பிறகுதான் பலன் தரும். வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுக்கு உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கும். அதனால வேலை சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களோட பாராட்டுதலையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். வாழ்க்கை துணைக்கு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால வீண் பழிகள்லாம் ஏற்படக்கூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஆசிரியர்களின் ஆலோசனை தக்க பலனை தரும். உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மருத்துவ செலவு உங்களுக்கு கூடும். இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் ஏற்றம் தருவதா இருக்கும். புது தொழில் தொடங்குதல், இருக்கும் தொழிலை புதுப்பித்தல் போன்ற விஷயங்களை செய்வீங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு வாடிக்கையாளர்கள்லாம் அதிகரிப்பாங்க. நஷ்டத்தினை மட்டுமே பார்த்து வந்த உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதும் ஏற்றம் தரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்து வந்தவர்களுக்கெல்லாம் சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். தொழிலால் நஷ்டமடைந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவர்களுக்கும் இது ஏற்ற காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை இழந்தவர்களுக்கும் உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். பழைய கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிப்பீங்க. மாணவர்கள்லாம் கல்வி ரீதியாக மந்தநிலை இருந்து தற்போது மேம்பட்டு காணப்படுவீங்க. உயர்கல்வி ரீதியாக தெளிவான சிந்தனையோடு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதா இருக்கும். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிறரிடம் உதவி அப்படின்னு எதிர்பார்த்த காலகட்டம் போய் உங்களை தேடி வருவதற்கு உதவி செய்து மகிழும் காலகட்டம் இந்த மார்கழி மாதம். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக வயிறு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். பழக்கம் இல்லாத உணவுகள் ஒவ்வாமையினை ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வாகனத்தில் செல்லும் பொழுதும் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையோ அல்லது ஆஞ்சநேயரையோ எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதியம் கேட்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. இந்த மார்கழி மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.